45 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 45 இயர்ஸ். 79ல ஆரம்பிச்சு 80ல இருந்து அப்பாவோட விருதுகள் கொடுக்கறது ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அகரம் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் தொடப்போகுது. விதை மட்டுமே வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அகரம்ல வந்து ரொம்ப ஹைலைட்டா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம பாக்குறது வந்து விதை ப்ரோக்ராம். ரொம்ப சாதாரணமா 2006ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம், நானும் ஞானவேல் அவர்களும். அப்ப வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டரா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. அப்ப கேட்ட கேள்விகள் தான். அப்பா இப்போ குட்டி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட பிறந்து அவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் சொல்லியிருக்காங்க, எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. பட் 2006 பேசிட்டு இருக்கும் போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்விதான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லையே அப்பா அப்போ சொன்னாங்க, அப்பா வந்து ஒரு 50ஸ்ல 40ஸ்ல சொன்ன கதை அது அப்படின்னாங்க. இல்ல 2006ல வந்து இப்பவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு 2006ல சொன்னாங்க. 20 வருஷம் தாண்டிட்டோம். இப்பவும் ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத சூழல்ல ஒரு குடும்பம் இருக்காங்க. அதுல அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பத்துல கூட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட சம்பாரிச்சு முழுசா எடுத்துட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலையில இருந்து வர மாணவர்கள் அவங்களோட அந்த போர் குணம் இருக்கிறியா, அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன். அப்படிதான் பாக்குறேன். இங்க வந்து இருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோட தான் நான் அவங்கள பாக்குறேன். நாங்க இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்க பண்ற சாதனைகள், இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 49 வயசாச்சு. ஏன்னா நிறைய பேர் பத்திரிகையில நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க, அதுக்கு நான் இந்த சமயத்துல நன்றி சொல்லிக்கிறேன். பட் இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடைச்சிருக்கு. பட் இந்த மேடை இந்த சாதனை எல்லாம் வந்து இந்த 17-18 வயசுல நீங்க பண்ணிருக்கிற, அதுவும் எந்த வசதியும் இல்லாம நீங்க எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த சாதனை வந்து நாங்கெல்லாம் இப்ப இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது, ரொம்ப மிகப்பெரியது. அதனால நீங்க இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும்போது வந்து நீங்க தொட போற உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு இடத்த தான் வந்து போய் நீ அடைய போறீங்க. அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்க நிச்சயமா நீங்க பயணிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன்.